உண்மையிலேயே முருகன் என்பவன் யார்? அவன் நமக்கு மிக சிறந்த ஆசான். நாம் ஏன் முருகனை வழிபடுகிறோம்? நம்மிடம் எது இல்லையோ அதை தேடிதான் முருகனிடம் நாம் செல்கிறோம். ஆனால் யார் ஒருவரிடமும் எதையும் கொடுக்க கொடுக்க அது தீர்ந்துவிடும். ஆனால் அறிவு மட்டுமே கொடுக்க கொடுக்க வளர்ந்து வரும். கற்பவர்க்கும் கற்றுக் கொடுப்பவர்க்கும் அதுதான் ஆசான். அது சரி. பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்களில் ஆசானிடம் கற்றுக்கொண்டோம். அதை முடித்தவர்கள் மற்றும் பள்ளிக்கூடம் செல்லாதவர்கள் யாரிடம் கற்றுக்கொள்வார்கள்? இந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பவன்தான் முருகன். ஆசானைப் பற்றி பேசும்போது அவர், இவர் என்றுதான் பேசுவோம். ஆனால் முருகனை பற்றி பேசும்போது மட்டும்தான் அவன், இவன் என்று பேசுவோம். முருகன் எப்போதும் நமக்குச் செல்லக் குழந்தைதான். அதனாலதான் நாம முருகனை அவ்வாறு சொல்கிறோம். சரி, நாம ஏன் முருகனை ஆசான் என்று சொல்கிறோம்? ஏனென்றால் அவன் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பவன். அப்பனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவன்தானே. நம்மள விட்டு விடுவானா என்ன? பணம் படைத்தவன் முருகனிடம் செல்கிறான். சொல்லப்போனால் தன்னிடம் முருகன் வரவைக்கிறான். எதற்கு? குணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. 1. பணத்தை இழந்த பின்பு நல்ல குணத்தை கற்றுக்கொள்கிறான். இல்லையெனில் இருப்பதை தக்க வைத்து கொள்வதற்காக நல்ல குணத்தை கற்றுக்கொள்கிறான். குணம் படைத்தவன் முருகனிடம் செல்கிறான். ஏனெனில் பணத்தை தேடி. நல்ல குணம் படைத்தவர்களுக்கு ஏன் பணத்தை கொடுக்கத் தாமதிக்கிறான் முருகன்? அதற்கும் காரணம் உண்டு. நல்ல குணங்கள் அவ்வளவு எளிதாக வராது. 1. பிறப்பிலேயே நல்ல குணம். மற்றொன்று கஷ்டங்களை அனுபவத்து பெற்ற நல்ல குணம். இந்த 2 கட்டங்களிலும் நாம் பெற்ற இந்த நல்ல குணங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மறுப்பவர்களை விட்டுவிடு. அவர்களுக்கு இது ஏற்ற நேரமாக இருக்காது. ஏற்பவர்களை ஏற்றுக்கொள். அப்போது நீ எதிர்பார்த்தது அளவில்லாமல் பணமாகவோ பொருளாகவோ நல்ல நண்பர்களாகவோ அல்லது நல்ல சொந்தங்களாகவோ உன் கையில் வந்து சேரும். இதுதான் முருகனின் நோக்கம்.